ஆண்டவர் இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே, அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இறைவார்த்தையை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறித்த ஒரு அழகான செய்தியை வெளிப்படுத்துகிறார். நேற்றைய தினத்தை போல இன்றைய தினத்திலும் இயேசுவினுடைய சீடர்களை பரிசேயர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். ஓய்வு நாளில் உங்கள் சீடர்கள் கதிர்களை உண்கிறார்கள் என சொல்லி அதற்கு அற்புதமான விளக்கத்தை இயேசு கொடுக்கிறார். இந்த ஓய்வு நாளும் எனக்கு உட்பட்டது என சொல்லி. எதற்கு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது, அதன் துவக்கம் எப்படி? விவிலியத்தை வாசிக்கிற பொழுது கடவுள் உலகை படைத்தார், உலகை படைத்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார், அந்த நாளை புனிதப்படுத்தார் என வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரேல் மக்களுக்கு ஓய்வு நாள் என்பது அவர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய பிரிக்க முடியாத அங்கம், சாபத் டே என சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஓய்வு நாளை அவர்கள் கண்ணும் கருத்துமாய் தொடக்கத்திலிருந்தே கடைபிடிக்கவில்லை. கடைபிடிப்பார்கள், தவறி போவார்கள், கடைபிடிப்பார்கள், தவறி போவார்கள். ஒரு நாளில் அவர்கள் வாழ்க்கையில் உணரத் தொடங்கினார்கள். அதுதான் பாபிலோனிய அடிமை வாழ்க்கை நிலை. அந்த பாபிலோனிய அடிமை வாழ்க்கை நிலையில் அவர்களுக்கு எழுந்த புதிய புரிதலும் விடுதலும் என்ன? கடவுள் ஒரு அழகான கட்டளையை கொடுத்தாரே, நீங்கள் உரிமை நிலத்தில் வாழ்வீர் என சொல்லி. ஆனால் இப்பொழுது வாழ்க்கையை பார்க்கிறோம், எகிப்திய அடிமை வாழ்க்கையை போல மீண்டுமாய் நம்முடைய உரிமை நிலத்தை, உரிமை ஆலயத்தை இழந்து பாபிலோனியாவில் அடிமைகளாக இருக்கிறோமே, இது ஏன் என யோசிக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு தெளிவை கொடுக்கிறார். இறை வார்த்தையை பின்பற்றுகிற பொழுது அது ஆசீர்வாதம், இறை வார்த்தையை மீறுகிற பொழுது அது சாபம். ஆகவே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், கடவுள் மீண்டுமாய் நமக்கு விடுதலையை கொடுத்து நம்முடைய உரிமை நிலத்திற்கு கொண்டு செல்கிற பொழுது கடவுள் கொடுத்த கட்டளைகளை கண்ணும் கருத்துமாய் நாம் பின்பற்ற வேண்டும் என சொல்லி. ஆகவேதான் அவர்கள் மீண்டுமாய் தங்கள் தேசத்திற்கு வந்த பொழுது ஓய்வு நாள் மட்டுமல்ல, கடவுளுடைய எல்லா கட்டளைகளையும் கண்ணும் கருத்துமாய் கடைபிடிப்பதில் அவர்கள் கவனமாய் இருந்தார்கள். எல்லா சட்டங்களுக்கும் புதிய புதிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. சட்டங்களை கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை கவனிப்பதற்காகவே மிகப்பெரிய பரிசேய கூட்டமானது அங்கே பிறந்தது. ஆகவேதான் இந்த ஓய்வு நாளை மீறுகிற பொழுது அது தவறாய் பார்க்கப்பட்டது. சீடர்களுக்கு மட்டுமல்ல, ஓய்வு நாளில் இயேசு சுகப்படுத்திய பொழுதும் கூட அவர் குற்றப்படுத்தப்பட்டார். ஆனால் மிக தெளிவாய் ஓய்வு நாளை குறித்து இயேசு குறிப்பிடுகிறார். இந்த ஓய்வு நாள் எதற்கு கொடுக்கப்பட்டது? மனிதத்தை தூக்கி பிடிப்பதற்காகவே தொடக்கத்தில் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதை ஒழிய ஓய்வு நாள் சட்டத்தின் வழியாய் மக்களை மீண்டுமாய் அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. உழைக்கிற மக்களுக்கு ஒரு நாள் அது தேவை. அந்த நாளில் அவர்களுடைய மனிதம் காக்கப்பட்டது. ஆனால் பரிசேய கூட்டம் என்ன செய்தார்கள்? சட்டம் என்கின்ற பெயரில் புதிய விளக்கங்களை கொடுத்து ஓய்ந்திருக்க வேண்டிய, மனிதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய இந்த ஓய்வு நாளையும் மிகப்பெரிய பழுவாய் அந்த யூத சமூகத்தின் தோள்களில் சுமத்தினார்கள். ஆகவேதான் இயேசு குறிப்பிடுகிறார், இந்த ஓய்வு நாள் சட்டத்திற்கான நாள் அல்ல, மாறாக இது மனிதத்திற்கானது. ஆகவேதான் அன்றாட மிக இயல்பான பசியில் அந்த மக்கள் சீடர்கள் உண்ட பொழுது இயேசு அதை மிகப்பெரிய குறையாய் காணவில்லை. பசிக்கு அவர்கள் உண்டது இயேசுவின் பார்வையில் பாவமாய் தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பார்வையை தான் அந்த கால பரிசேய உலகம் அந்த எளிய யூத மக்கள் மீது சுமத்தினார்கள். இயேசு இன்று புதிய பார்வையை கொடுக்கிறார். இந்த ஓய்வு நாள் மனிதத்தை தூக்கி பிடிப்பதற்காகவே ஒன்றி சட்டங்கள் வழியாக மீண்டுமாய் இந்த ஓய்வு நாளில் மக்களை அமிழ்த்துவதற்காக அல்ல. அவர் குறிப்பிடுகிறார், இந்த நாள் எனக்குரியது. இந்த நாளில் அவர்கள் உண்டது தவறு என சொல்லி புதிய பார்வையை கொடுக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாளை எப்படி பார்க்கிறோம்? நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிற புதிய விளக்கங்கள், புதிய விரிவுரைகள் இந்த ஓய்வு நாளை பழுவுள்ளதாய் மாற்றுகிறதா, அல்லது மனிதத்தை தூக்கி பிடித்து கடவுளுக்குரியதாய் இந்த நாளை கொண்டாட அழைப்பினை கொடுக்கிறதா? எண்ணி பார்ப்போம். பாபிலோனிய வாழ்க்கை நிலையில் இஸ்ரேல் மக்களுக்கு புதிய பார்வையை கொடுத்தது போல இந்த ஓய்வு நாள் குறித்த புதிய பார்வையை நாமும் அடைவோம். மனிதத்தை தூக்கி பிடித்து அதற்கான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு இந்த நாளில் நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.